அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் டாக்டர் முத்துராஜன். நான் மெரிடியன் ஹாஸ்பிட்டலில் தீவிர சிகிச்சை துறையின் தலைவராக இருக்கிறேன். ஐ எம் ஹெட் ஆஃப் கிரிட்டிக்கல் கேர் இன் மெரிடியன் ஹாஸ்பிட்டல். இன்றைக்கி உங்களுக்கு நான் சொல்ல வருவது செயற்கை சுவாசம் பொருத்துதல் பற்றி, அதாவது வெண்டிலேட்டர் சப்போர்ட் எப்போ தேவைப்படும், எப்போ அவசியம், அது தேவையா இல்லையா எல்லாருக்கும், ஐசியூவில் அட்மிட் ஆகிறவங்களுக்கு அப்படிங்கிறத கிளாரிஃபை பண்ணுறதுக்காக இன்றைக்கி பேசுகிறோம். யூஸ்வலாக நம்ம லங்ஸ் எப்போ மோசமாகும் அப்படின்னா, மோஸ்ட் காமன் காஸ் அதாவது முக்கியமான ரீசன்ஸில் முக்கியமானது என்னென்னா இன்ஃபெக்ஷன். இதை ஒரு சாதாரண இன்ஃபெக்ஷன்லேருந்து நிமோனியா வரைக்கும் நம்ம சொல்லுவோம். இதில் சிவியர் நிமோனியான் இருக்குது, மைல்டு, மாட்ரேட், சிவியர்னு அது பிரிவுபடுத்துவோம். அதில் எல்லா நிமோனியாவுக்கும் நமக்கு செயற்கை சுவாசம் தேவைப்படாது. ஒரு சில க்ரைட்டீரியா, அதாவது ஆக்சிஜன் லெவல்ஸ் நம்ம உடம்புக்கு தேவையான ஆக்சிஜன் லெவல்ஸை விட கம்மியாகும் போது அது நமக்கு தேவைப்படும். இதில் நிமோனியா இதை தவிர வேறு எதெல்லாம் இன்வால்வ் ஆகலாம். நமக்கு செயற்கை சுவாசம் எப்போல்லாம் தேவைப்படும் அப்படின்னா, லங்ஸை சுற்றி நீர் கோர்க்க அது பல்மரி எடிமான்னு சொல்லுவாங்க. இது எப்போ வரும் அப்படின்னா, ஒரு கார்டியாக் ஃபெயிலியர் சுச்சுவேஷன்லேயோ, இல்லை வேல்வுலார் ஹார்ட் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க, வேல்வு பிரச்சனையிலையோ, இல்லை கிட்னி ஏதாவது பிரச்சனை ஆகும் போதோ, கிட்னி சரியான முறையில் ஃபங்க்ஷன் ஆகாத பட்சத்தில் லங்ஸை சுற்றி நீர் கோர்க்குன்னா வாய்ப்புகள் அதிகம். ஸோ அந்த மாதிரி நீர் கோர்க்கும் போதும் நமக்கு ஆக்சிஜன் லெவல்ஸு, அதாவது ஒழுங்காக ரெஸ்பிரேட்டரி எஃபர்ட் பேஷண்டால் எடுக்க முடியாது. அந்த சுச்சுவேஷன்லேயும் நமக்கு இந்த வெண்டிலேட்டர் ஹெல்ப் பண்ணும். இது வெண்டிலேட்டருங்கிறது ஜஸ்ட் ஒரு சப்போர்ட்டிவ் மெக்கானிசம் தான். இது டெஃபினட்டாக ட்ரீட்மெண்ட்டுங்கிறது மாதிரி நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது. ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு இது ஒரு சப்போர்ட்டிவ் மெக்கானிசம். எப்படி கிட்னி ஃபெயிலியர் ஆச்சுன்னா அதுக்கு டயாலிசிஸ் தேவைப்படுதோ, அதே மாதிரி லங் ஃபெயிலியர் ஆகும்போது இதுக்கு தேவைப்படும். லங் ஃபெயிலியருங்கிறது என்னென்னா, ஆக்சிஜனோ இல்லை கார்பன் டை ஆக்சைடோ நம்ம உடம்பு அதுக்கேற்றவாறு ஃபங்க்ஷன் ஆகாத பட்சத்தில் இது லங் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர்னு சொல்லுவோம். இந்த ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியரில் நிறைய டைப்ஸ் இருக்குது. அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி நமக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ இந்த வென்டிலேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, நான் இதுக்கு முன்னாடி சொன்னது தான். அதில் நான் இன்வேசிவ் வென்டிலேட்டர் ஸ்ட்ராட்டஜிஸ் இது மெஜாரிட்டி ஆஃப் தி இதுக்கு வெறும் மாஸ்க் மட்டும் வச்சு நம்ம சமாளிச்சுக்கலாம். மற்ற இதர ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் கொடுக்கும்போது கிராஜுவலாக லங்கோட கெப்பாசிட்டியும் இம்ப்ரூவ் ஆகும், லங்கோட ஃபங்க்ஷனும் இம்ப்ரூவ் ஆகும், அது கூட இந்த வென்டிலேட்டர் சப்போர்ட்டும் சேர்த்து கொடுக்கும்போது இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அந்த இம்ப்ரூவ்மெண்ட் வர நம்ம அதுக்கப்புறம் இந்த நான் இன்வேசிவ் வென்டிலேஷன்லேருந்து கிராஜுவலாக வெளியே எடுத்து வெறும் மாஸ்க்கோ இல்லை வெறும் சாதாரண ஆக்சிஜன் மட்டும் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் எதுவுமே இல்லாமல் அவங்க நார்மல் சுவாசத்துக்கு வரும்போது நம்ம எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் வெளியே எடுத்துடலாம். இது நான் இன்வேசிவ் வென்டிலேஷன். ஸோ இதனால் என்ன சொல்கிறேன்னா, வென்டிலேட்டர் சப்போர்ட்டுங்கிறது இட்ஸ் அ பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் தி ரெகுலர் ட்ரீட்மெண்ட் இன் ஐசியூ. இதை பார்த்து யாரும் பயப்பட வேண்டாம். இதை பற்றி எல்லா விதமான விவரங்களையும் ட்ரீட்மெண்ட் பண்ணுற டாக்டர்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க ரொம்ப தெளிவாக சொல்லுவாங்க. இது பயப்பட வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை. அது நோயின் தன்மைக்கு தான் நம்ம பயப்படணுமே ஒழிய, இது ட்ரீட்மெண்ட்டுக்காக நம்ம பயப்படணும்னு அவசியம் இல்லை. அதனால் வென்டிலேட்டர் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அது ஏன், என்ன, எதுக்கு, எத்தனை நாள் தேவைப்படும், எப்படி இதை இது பண்ணுவீங்க அப்படிங்கிறத நீங்கள் டைரெக்டாக டாக்டர்ஸை கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டெசிஷன் எடுத்துக்கலாம். இது நுரையீரலுக்கு டைரெக்டாக சப்போர்ட் கொடுத்தாலும் இது மற்ற ஆர்கனையும் சேர்த்தே சப்போர்ட் பண்ணும், இன்க்ளூடிங் இருதயத்துக்கு இது மேஜர் சப்போர்ட் இது வென்டிலேட்டருங்கிறது. ஸோ அதனால் வென்டிலேட்டர் சப்போர்ட்டை அப்படின்னு சொன்னாங்க, இதை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதை பற்றி எந்தவித பயம் இருந்தாலும் நீங்கள் கன்சர்ன்டு டாக்டர்கிட்ட நீங்கள் கேட்டு விளக்கம் கேட்டாலே உங்களுக்கு தெளிவாயிரும். நன்றி, வணக்கம்.